புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு மெகா ஹிட் திரைப்படத்தை கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். அதாவது தமிழ் திரையுலகில் கதை வசனங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய சிலருள் கவிஞர் கண்ணதாசனும் ஒருவர் எனலாம். திரைக்கதை வசனத்துறையில் கண்ணதாசனுக்கென்று ஒரு தனி பாணி உண்டு. சமூக கதைகளை விட சரித்திர கதைகளிலே அதை நிறைவேற்ற நிறைய வாய்ப்பு இருந்தது. இவ்வாறு கவியரசர் கண்ணதாசனே தனது சுயசரிதம் என்ற நூலில் எழுதியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்கள் மனங்களை கவர்ந்த மதுரை வீரன் என்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மகத்தான வெற்றி திரைப்படம். மதுரை வீரன் என்ற இந்த திரைப்படத்திற்கான கதை திரைக்கதை வசனத்தை தீட்டியவர் கவியரசர் கண்ணதாசன் தான். இந்த திரைப்படத்தில் சில அற்புதமான பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். கிருஷ்ணா பிக்சர்ஸ் என்ற பெயரில் சிதம்பரம் லேனா செட்டியார் தயாரித்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் டி யோகானந்த் இயக்கியிருந்தார். 1956ஆம் ஆண்டு வெளிவந்த மதுரை வீரன் என்ற இந்த திரைக்காவியம் தமிழகத்தில் முதன்முதலாக 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக வசூலான மகத்தான வெற்றி படமாக மகுடத்தை சூட்டியது. தமிழகத்தில் 40க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் முதன்முறையாக 100 நாட்களுக்கு மேலாக ஓடிய பெருமையினையும் இந்த திரைப்படமே பெற்றது. அந்த காலகட்டத்தில் டூரிங் டாக்கீஸ் என்று அழைக்கப்பட்ட தென்னங்கீற்று வேய்ந்த திரையரங்குகளுள் பலவற்றிலும் மதுரை வீரன் என்ற திரைப்படம் 50 நாட்களுக்கும் மேலாக ஓடி அபூர்வ சாதனைகளை நிகழ்த்தியது. இன்னும் என்னென்ன சாதனைகளை மதுரை வீரன் என்ற திரைக்காவியம் நிகழ்த்தியது என்று கேட்கிறீர்களா? அதை சொன்னால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சுருக்கமாக பார்ப்போம். பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சி மாநகரில் முதன்முதலாக 100 நாட்கள் ஓடிய திரைப்படம் மதுரை வீரன் என்ற திரைப்படம் மட்டுமே. ஆம், காஞ்சிபுரம் முருகன் திரையரங்கில் தொடர்ந்து 3 காட்சிகளாக 157 நாட்கள் ஓடி சாதனை படைத்த ஒரே திரைப்படம் மதுரை வீரன் என்ற திரைப்படம் மட்டுமே. செங்கல்பட்டு நகரில் 84 நாட்கள் ஓடிய முதல் திரைப்படம் மதுரை வீரன் என்ற திரைப்படம்தான். திருமலை என்ற திரையரங்கில்தான் இந்த சாதனை நிகழ்ந்தது. 1956ஆம் ஆண்டு குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஆம்பூர் நகரில் அதிக நாட்கள், அதாவது 85 நாட்கள் ஓடிய படமும் மதுரை வீரன் என்ற திரைப்படம்தான். சென்னை பூவிருந்தவல்லி விக்னேஷ் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடி வெற்றி முத்திரையை பதித்த படமும் மதுரை வீரனே. கும்பகோணம் நகரில் முதன்முதலாக 100 நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படமும் மதுரை வீரன் தான். டைமண்ட் டாக்கீஸில் 119 நாட்கள் ஓடி புதிய சாதனை படைத்தது மதுரை வீரன். இவ்வளவுதானா என்கிறீர்களா? ஒரு திரைப்படத்தை பற்றி இப்படி ஒரு பெருமிதமா என்பீர்கள். இன்றைய நிலையில் பரபரப்பான தொலைக்காட்சிகளின் விளம்பரங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு திரையரங்கில் பகல் காட்சியாக படத்தை ஓட்டி 100 நாள் விளம்பர போஸ்டர்களை ஒட்டும் போக்கை நாம் பார்க்கிறோம். ஆனால் பத்திரிகை விளம்பரங்களே பற்றாக்குறையாக இருந்த 1956ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சின்னஞ்சிறிய நகரங்களான பழனி, பொள்ளாச்சி, ஊட்டி, புதுக்கோட்டை, நாமக்கல், ஆத்தூர், பவானி, மன்னார்குடி, விருதாச்சலம், பன்ருட்டி, காஞ்சிபுரம், கும்பகோணம், திருவாரூர், கம்பம், போடி, பரமக்குடி, மாயவரம், கடலூர், கரூர், நாகர்கோயில், விருதுநகர், விழுப்புரம் போன்ற இடங்களிலும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒப்பற்ற உலக சாதனையை நிகழ்த்திய மதுரை வீரன் படத்தை போற்றி புகழாமல் இருக்க முடியுமா? இத்துடன் மாவட்ட தலைநகர்களிலும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்திய மதுரை வீரன் திரைப்படம் சென்னை மாநகரில் முதன்முதலாக திரையிடப்பட்ட சித்ரா, பிரசாத், சரஸ்வதி, காமதேனு ஆகிய 4 திரையரங்குகளிலும் தொடர்ந்து 100 நாட்கள் ஓடி சாதனை சரித்திரமே படைத்தது மதுரை வீரன் என்ற திரைப்படம். மதுரை மாநகர் சென்ட்ரல் திரையரங்கில் மதுரை வீரன் படம் 200 நாட்கள் ஓடி இமாலய சாதனை படைத்தது. இதற்கான வெற்றி விழா, வெள்ளி விழா மதுரை மாநகரில் மகத்தான முறையில் நடைபெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்ட இந்த விழாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். திரையரங்குகள் சார்பிலும் மதுரை மாவட்டத்தின் சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வெள்ளி கேடயமும் வீரவாளும் பரிசாக வழங்கப்பட்டது. இத்தகைய சிறப்புகள் பெறுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போமானால், வாரணாசி பாளையம் அரசன் துளசி ஐயா, இவருக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை பேறு இல்லை. இவருடைய தவிப்பால் ஆண்டவன் அருளால் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையானார். ஆனால் நிமித்திகர் ஒருவர் அரசனை பார்த்து, மாலை சுற்றி பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கும் அரண்மனைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூற குழந்தை காட்டில் கொண்டு போய் விடப்படுகிறது. காட்டில் விடப்பட்ட அந்த குழந்தையை நாகமும் யானையும் காப்பாற்றி வருகின்றன.
இந்த நிலையில் அங்கு வந்த தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த சின்னானும் அவன் மனைவியும் அந்த குழந்தையை எடுத்துச் சென்று வீரன் என்ற பெயரிட்டு வளர்க்கின்றனர். வளர்ந்து பெரியவனான வீரன் தன் பெயருக்கு ஏற்றாற்போல பெரிய வீரனாகிறான். இந்த பெரிய வீரனாக மதுரை வீரனாக மக்கள் திலகம் எம்ஜிஆரும், சின்னானாக கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனும், அவருடைய மனைவி செல்வியாக டி.ஏ. மதுரமும் நடித்தார்கள். அதன் பின்னர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தொட்டியம்பாளையம் இளவரசி பொம்மியை வீரன் காப்பாற்ற பொம்மியின் முறைமாமன் நரசப்பன் தானே காப்பாற்றியதாக கூறுகிறான். பாளையக்கார பொம்மண்ணன் மகிழ்ச்சியாகிறான். ஆனாலும் பொம்மியின் மனம் வீரனிடம் போகிறது. இப்படியாக மதுரை வீரன் என்ற கதை செல்லும். பொம்மியாக நடிப்பின் இலக்கணமாம் பி. பானுமதியும், நரசப்பனாக நடிப்பின் நாயகன் பாலையாவும் நடித்திருந்தனர். மதுரை மன்னனாக ஏ.கே. தேவரும், அரண்மனை நாட்டியக்காரியாக நாட்டிய பேரொளி பத்மினியும் நடித்திருந்தனர். ஒரு சிக்கலான கதையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஏகோபித்த வெற்றியை தேடி தந்ததற்கு காரணமே கவியரசர் கண்ணதாசனின் திரைக்கதை அமைப்பும் கருத்தை கவரும் வசனங்களுமே எனலாம். தாழ்த்தப்பட்ட ஓர் இனத்தின் பெருமையை அருமையாக உயர்த்தி காட்டி தமிழ் திரையுலகில் அரும்பெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டிய வரலாற்று காவியமே மதுரை வீரன் படம் எனலாம். மதுரை வீரன் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இயற்கையான நடிப்பிற்கு உலக அளவில் பெரும் பாராட்டுக்கள் கிடைத்தன என்பதனையும் நாம் மறந்துவிட இயலாது. அந்த அளவிற்கு கவிஞர் கண்ணதாசனின் திரைக்கதை வசனம் பெரும் துணையாய் மதுரை வீரன் என்ற திரைப்படத்திற்கு அமைந்திருந்தன. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காலத்தின் கொடையான இனிய தமிழ் வசனங்களிலிருந்து சில வரிகளை வாசித்து பார்ப்போம் வாங்க. பொம்மையோடு தப்பிவிட்ட மதுரை வீரன் பாளைய அதிபதி பொம்மண்ணனின் வேண்டுகோளின்படி திருச்சி மன்னன் விஜயரங்க சொக்கன் வீரர்களால் கைது செய்யப்பட்டு இளவரசி பொம்மியோடு விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்படுகிறான். அப்போது நரசப்பன், பேரரசின் பிரதிநிதிகளே, பெருமக்களே, குற்றம் சாட்டப்பட்டு நிற்பவன் குலத்திலே தாழ்த்தப்பட்டவன். நம் போன்றோரிடம் பேசுவதென்றால் கூட எட்டி நின்று பேச மட்டுமே அருகதையற்றவன். இவன் காதலித்தான், அது முதல் தவறு என்கிறான். அதற்கு மன்னன் சொக்கன், என்ன, காதலித்ததே தவறா? ஆம், மன்னன் மகளை காதலித்தான், அது முதல் தவறு. அரண்மனை கன்னிகா மாடத்துக்குள் புகுந்தான், அது இரண்டாவது தவறு. கொற்றவன் பெற்ற கொலக்கொடியை கூசாமல் தூக்கிச் சென்றான், அது மூன்றாவது தவறு. எதிர்த்து வந்தோரை அடித்தான், ஏனென்று கேட்டோரை கொன்றான். கீழ்மகன் இவ்வளவு அநியாயங்களை செய்வதா? பொறுத்து கொள்ள முடியுமா அரசே? ஆகவே இந்த தீயவனுக்கு தக்க தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குமாறு மன்னரை கேட்டுக்கொள்கிறேன் என்கிறான் நரசப்பன். அதற்கு மன்னன் சொக்கன், இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உன் பதில் என்னவென்று வீரனை கேட்கிறான். அதற்கு வீரனின் ஒரே பதில், கண்டேன், கண்டால், காதலித்தோம், கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம், காலம் வந்தது, தூக்கிச் சென்றேன் என்கிறான். அதற்கு மன்னன் சொக்கன், தூக்கிச் சென்றது குற்றம் என்கிறார் நரசப்பன், உன் பதில் என்ன என்று கேட்கிறார். வீரன் இல்லை என்கிறான். மன்னன் சொக்கன், எப்படி என்கிறான். வீரன், கேட்டால் கொடுக்க மாட்டாரே, அதனால் தூக்கிச் சென்றேன் என்கிறான். அதற்கு மன்னன் சொக்கன், நீதான் கீழ்மகனாயிற்றே, கேட்டால் எப்படி கொடுப்பார் என்பது நரசப்பன் வாதம் என்கிறார். அதற்கு வீரன், இழிமகனா? இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்ற இரண்டே ஜாதிகள் தான் உண்டு என்பது பள்ளி பாடம். இந்த நரசப்பன் நிழலுக்காவது பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கி இருந்தால்தானே மன்னா இது புரியும். எங்கள் இருவரின் உடலிலிருந்தும் இரத்தத்தை எடுத்து சோதித்து பாருங்கள், அதிலே கீழ்மகன் மேல்மகன் என்று வேதம் தெரிகிறதா என்று பாருங்கள் என்கிறான் வீரன். அதற்கு நரசப்பன், ஐயையோ, வேண்டாம் மன்னா அந்த பரீட்சை, அவன் கீழ்ச்சாதிக்காரன் என்பது பிறப்போடு வந்த வழி என்கிறான். அதற்கு வீரன், இல்லை, போன்ற பித்தர்கள் செய்த சதி என்கிறான். இது போன்ற பலமான தமிழ் வசனங்களை, அறிவுக்கு விருந்தாகும் மருந்தாகும் இந்த வசனங்களை மறக்க முடியுமா? இப்படியே நீளும் வாதங்களின் முடிவில் நரசப்பன், தீச்செயல் பல செய்த இவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம், ஆனாலும் போனால் போகட்டும், ஆயுள் தண்டனை விதியுங்கள் என்கிறான். அதற்கு மன்னன் சொக்கன், ஆம், ஆயுள் தண்டனைதான், அதிலிருந்து தப்ப முடியாது. இன்று முதல் இளவரசி பொம்மையின் மனச்சிறையில் ஆயுள் முழுவதும் கிடந்து சாவாயாக, அதோடு நமது தளபதியும் ஆவாயாக என்கிறான். இந்த வசனங்கள் வரும்பொழுது திரையரங்குகளில் எழுந்த சிரிப்பொலியும் கரவொலியும் அடே அப்பா, எத்தனை ஆரவாரமானது! பொம்மண்ணனுக்கு மன்னன் சொக்கன் கூறுகிறான், கறந்த பால் மடி புகாது, இயற்கையாக கலந்துவிட்ட அவர்களை இனி பிரித்தாலும் உமது மகள் கன்னித்தன்மை பெற முடியாது என்கிறான். அதற்கு பொம்மண்ணன், ஆனாலும் அவன் கீழ்சாதி என்கிறான். அதற்கு மன்னன் சொக்கன், ஜாதி என்பது மனிதன் வகுத்த அநீதி, அதை மாற்றிக்கொள்வதுதான் நீதி,
காலம் மாறி வருகிறது. எல்லோரும் ஒரு குலம் என்பதை அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறது. அதற்கு நாம் அச்சாரம் போடுகிறோம் என்று. அந்த பெருமையில் நீரும் பங்கு கொள்ளும் என்கிறார். கேட்டீர்களா? சாதி எனும் தீயை அணைக்க தேன் தமிழில் நம் தீஞ்சுவை கவிஞர் தீட்டி தந்த தெளிவான வசனங்களை. இப்படியே நம் இதயங்களை ஈர்க்கும் வசனங்களையே பார்த்து சென்றால் மதுரை வீரன் வசனங்கள் மட்டுமே இந்த பதிவை நிரப்பிவிடும். பின்னர் கவிஞர் கண்ணதாசன் பார்வையில் எம்ஜிஆர் என்ற கருத்துக்களை காண இயலாமல் போய்விடும். ஆதலால் மதுரை வீரனுக்கு மாறுகால் மாறுகை வாங்குமாறு தீர்ப்பளித்த திருமலை மன்னனை நோக்கி பொம்மியும் வெள்ளையம்மாளும் பேசுமாறு கவியரசர் கண்ணதாசன் புவி புகழ தீட்டிய வசனங்களின் ஓரிரு பகுதிகளை மட்டும் பார்த்துவிட்டு ஏனைய கருத்துக்களை காண்போம். கொலை களத்தில் பொம்மி பேசும் வசனமாவது: நீதான் மதுரை மன்னனா? வா, ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கொலை புரியும் காட்சியை கண்டுகளிக்க வந்தாயா? அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட ஆனந்தத்திலே ஓடி வந்தாயா? தாவி வந்த குழந்தையின் கன்னத்தை கடித்தாயே. மனம் திறந்து உண்மையை கூறியும் கடும் தண்டனை விதித்தாயே. சாவு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? பார் பார் பாவி பார். கண்கட்ட உன் ஆட்சியின் பெருமையை காப்பாற்ற ஓடி வந்த கால்களை பார். சுற்றி வரும் எதிரிகளை தூசாக்குவேன் என்று கத்தியெடுத்த கைகளை பார். இரத்த வெள்ளத்தில் மிதக்கும் அந்த சுத்த வீரனை பார். மாலையிட்ட மணவாளன் அங்கே, ஆலையிட்ட கரும்பாக அவதிப்படும் நான் இங்கே. நீதி எங்கே? நியாயம் எங்கே? நாடாளும் மன்னவனா நீ? நடுநிசியில் கொலை புரியும் கல்லனுக்கும் உனக்கும் என்ன பேதம்? போ, இங்கிருந்து போய்விடு என்கிறாள் பொம்மி ஆக்ரோஷமாக. அதற்கு திருமலை மன்னன், ஐயோ, தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், எல்லாம் அவன் செயல் என்கிறான். அப்போது வெள்ளையம்மாள், அழு, நன்றாக அழு, தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழு. ஆற்றாது அலரும் இந்த அபலை பெண்கள் தனியாக அழுவது போல நீயும் சேர்ந்து அழு. அநியாயத்தின் உருவமே, சாக போகும் போதாவது உன் கண்கள் திறந்தன. அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா? இருந்தால் நன்றாக பார். தேம்பி அழும் இந்த பச்சை பசுங்கிளியை பார். நான்கு புறமும் வேடர் சூழ நடுவில் சிக்கிய மான் போல தவிக்கும் இந்த இல்லற செல்வியை பார். மாலை இழந்து மஞ்சள் அழிந்து கூந்தல் அவிழ்ந்து குங்குமம் குலைந்து பச்சை பருவத்திலேயே பட்டுப்போன மரத்தை பார். பார் மன்னா, நன்றாக பார். அன்பு தவழும் கணவன் முகத்தை ஆசையோடு பார்க்க வேண்டிய கண்கள், அதிலே ஆறாக ஓடும் கண்ணீர். அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள், அதிலே சோகத்தின் துடிதுடிப்பு. நீதியற்ற மன்னவனே, உன் ஒரு வார்த்தையாலே உயிரற்ற நடைபெறமாகிவிட்ட இந்த உத்தமியை பார். ஏன் அசையாமல் நிற்கிறாய்? வீடு தட்டி வந்த கல்வன் யார் என்று வெள்ளையம்மாள் கேட்க, தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்தி கொண்டான் கையை பொற்கை பாண்டியன். குற்றமற்ற கோவலனை கொலை செய்தோம் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்திலிருந்து வீழ்ந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கன்றை கொன்றான் சோழ மன்னன். கற்பு நிறைந்த மணிமேகலையை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்ததும், ஊரார் கொன்றுவிட்டார்களே, அவனை நானல்லவா கொன்றிருக்க வேண்டும் என்று நீதி முரசு எழுப்பினான் பூம்புகார் சோழன். அவ்வளவு ஏன், ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கியதே மூவேந்தர் பரம்பரை. அந்த சிங்காசனத்திலே நீயா என்கிறாள் வெள்ளையம்மாள். திருமலை மன்னன், இல்லை, பிறழாத நீதி பிழந்து விட்டது, வளையாத செங்கோல் வளைந்து விட்டது, என்னை கெடுத்து விட்டார்கள் சண்டாளர்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறார். அப்போது வெள்ளையம்மாள், மன்னிப்பு? வானகமே, வையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே, மறைய போகிறது ஒரு மாபெரும் ஜீவன், மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னர். மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னர். மன்னியுங்கள் மன்னா, போ, அவர் காலிலே விழு, புரண்டு அழு, கண்ணீரால் உன் கலங்கத்தை கழுவு, போ போ என்கிறாள் வெள்ளையம்மாள். நம் இதயங்களை இலக்கிய சொல் ஓவியங்களால் மூவேந்தர் ஆண்டிருந்த நீதிமுறைகளை சொல்லி சொல்லி சொக்க வைக்கும் கண்ணதாசனின் கருத்து கருவூலங்களை 2 மாதரசிகள் மூலம் மதுரை மன்னனுக்கு நீதியை புகட்டி மதுரை வீரனின் மங்காத புகழை மக்கள் மனங்களில் நிலைநிறுத்தி காட்டும் கவிஞர் கண்ணதாசனின் உணர்ச்சி பிழம்பான உணர்வு பூர்வமான வசன ஓட்டங்கள் ஆடாத நெஞ்சங்களையும் ஆட்டி வைக்கும் ஆற்றல் பெற்றவை அல்லவா? இந்த வசனங்கள் தான் இன்றும் தென்பாண்டி நாட்டிலே மதுரை வீரனை தெய்வமாக நிரந்தரமாக வணங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உயர்ந்த உண்மையாகும். மதுரை வீரனாக நடித்த மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழை மென்மேலும் உயரச் செய்ததோடு தாழ்த்தப்பட்ட மக்களின் நெஞ்சங்களில் எம்ஜிஆர் எனும் பெயரை தாரக மந்திரமாக்கி உச்சரிக்க வழிவகுத்து தந்ததும் கவியரசர் கண்ணதாசனின் கருத்தோட்டத்தில் எழுந்த எழுச்சிமிக்க வசனங்களே என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.